பிரஸ்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல சொல்றேன். ஹாய், ஐ எம் டாக்டர் கோவர்தினி ஃப்ரம் கோ காஸ்மெட்டிக் சர்ஜரி சென்டர், கோயம்புத்தூர். பிரஸ்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரெண்டு விதமான வழிமுறைகள் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரஸ்ட் இம்ப்ளான்ட். அதாவது இப்போ ஒரு ஃபீமேல் இருக்காங்கன்னா அவங்களோட பிரஸ்டோட சைஸை எவ்வளவு பெருசு பண்ண விரும்புறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அதுக்குன்னு எந்த அளவு சைஸ் வந்து அவங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கறத மெஷர் பண்றதுக்குன்னு மெத்தட்ஸ் இருக்கு. அதை வந்து நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். எவ்வளோ சைஸ் அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும், அதாவது 1 கப் சைஸா 2 கப் சைஸா அப்படிங்கிறத அசஸ் பண்ணிட்டு அந்த சைஸுக்குரிய இம்ப்ளான்ட்டை வந்து நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு அவங்களோட பிரஸ்ட்டுக்கு கீழே இன்ஃப்ராமேமுலரி ஃபோல்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது பிரஸ்ட்டுக்கு கீழ் பகுதியில் இருக்கிற ஃபோல்டுல ஒரு சின்ன இன்சிஷன், அதாவது 4.5 5 சென்டிமீட்டர் இன்சிஷன் போட்டு பிரஸ்ட் டிஷ்யூக்கு அடியில ஒரு பாக்கெட் கிரியேட் பண்ணி, அதாவது அந்த இம்ப்ளான்ட் சைஸுக்கு ஒரு பாக்கெட் கிரியேட் பண்ணி அந்த பாக்கெட்ல சிலிகான் இம்ப்ளான்ட்டை வச்சுட்டு சூச்சர் பண்ணிடுவோம். இதுல வந்து என்னன்னா உங்களுக்கு எவ்வளவு நம்ம பிரஸ்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பிரஸ்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட் ஆஃப் பிரஸ்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்றது வந்து ஃபேட் கிராஃப்டிங். அதாவது நம்ம உடம்புலயே வயிற்றுலயோ தொடைப்பகுதியிலயோ அதிகமா இருக்கிற ஃபேட்டை லைப்போசக்ஷன் பண்ணி ரிமூவ் பண்ணி அந்த ஃபேட் செல்ஸை நம்ம ப்ராசஸ் பண்ணி அதை வந்து சிரிஞ்ச் மூலியமா பிரஸ்ட்ல டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ், அதாவது இன்ட்ராமஸ்குலர், அதாவது மசில் பிளேன்ல அல்லது கிளாண்டுலர் பிளேன்ல அல்லது சப்குட்டேனியஸ் பிளேன், அதாவது நிறைய லேயர்ஸ் ஆஃப் பிரஸ்ட் இருக்கு. அந்த டிஃப்ரெண்ட் லேயர்ஸ்ல சிரிஞ்ச் மூலியமா இன்ஜெக்ட் பண்ணும்போது பிரஸ்டோட சைஸை வந்து நம்ம பெருசு பண்ணலாம். இந்த மாதிரி ரெண்டு விதமான மெத்தட்ல நம்ம பிரஸ்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். இதுல வந்து ஒவ்வொரு ப்ரொசீஜர்லயும் என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதுங்கிறத பத்தி நான் வரப்போற வீடியோல சொல்றேன். தேங்க்யூ ஆல்.